ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் தேங்காய் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஸோ அதை எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த துருவில தேங்காய் துருவி இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு துருவி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மிக்ஸி யூஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மிக்ஸி யூஸ் பண்ணி தான் கிரைண்ட் பண்ணேன். ரொம்ப கிரைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தேங்காய் பால் மாதிரி வந்துடும். அதனால் 2 சூற்று நீங்கள் போட்டிங்களே கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ இதை எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தீபாவளி டைமில் எல்லாருமே ஏதாச்சும் ஸ்வீட் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 2 பொருள் தான் தேவைப்படும். அதே மாதிரி கம்மியான டைம் தான் நம்மளுக்கு எடுக்கும். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இப்படி நல்லா நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணால் அந்த தேங்காயோட ஸ்மெல் நல்லா வரும். ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸ் கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஸோ அதில் அந்த டைமில் அதே பேனில் 3/4 கப் அளவுக்கு நான் ஜீனி எடுத்துக்கிறேன். நம்ம எந்த கப்பில் தேங்காய் துருவல் எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நான் ஜீனி எடுத்துக்கிறேன். அது முங்குற அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக சொல்லணும் பார்த்திங்கன்னா ஒரு 50 ml தண்ணி தான் நான் யூஸ் பண்ணேன். இப்போ நம்ம ஜீனி நல்லா கரையட்டும். நல்லது கம்பி பதத்துக்கு வரணும். இதுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் தான் எடுக்கும். ஸோ இப்போ இது கூட நான் டேஸ்ட்டுக்காகவும் ஸ்மெல்க்காகவும் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இந்த ஏலக்காவை நீங்கள் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நுரையா வருதா. ஸோ இப்போ அது ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம டின்னை ரெடி பண்ணிடலாம். இந்த நான் ஸ்கொயர் ஷேப் டின்னில் லைட்டாக நெய் தடவி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம தேங்காய் பர்ஃபி கீழெல்லாம் ஒட்டாமல் வரும். அதனால் லைட்டாக நெய் தடவிட்டு அதை வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நம்மளோட ஸ்பேச்சுல அது லைட்டாக ஒரு சொட்டாக விழுகுதா. ஸோ அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி, அதான் கம்பி பதம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் துருவி ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம சக்கரை பாகும் நம்ம தேங்காயும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கைவிடாமல் நீங்கள் கிளறிட்டே இருங்க. அப்படி இல்லைனா அந்த தேங்காய் அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நான் டேஸ்ட்டுக்காகவும் ஸ்மெல்க்காகவும் ஒரு 2 ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற அதே தேங்காய் பர்ஃபி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளோட கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. ஸோ உடனே நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேனில் நான் எடுத்துக்கிறேன். கரெக்டாக அதை லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்பேச்சில் வச்சு நான் லெவல் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த டம்ளர் இல்லைனா கிண்ணத்தில் கூட கீழே நெய் தடவிட்டு நீங்கள் லெவல் பண்ணிங்கன்னா கரெக்டான லெவல் வந்துடும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த தேங்காய்லாம் சாப்பிட பிடிக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி லைட்டாக கோடு போட்டு விட்டுருங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஆறுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். தேங்காய் பர்ஃபி செய்கிறதுக்கே எனக்கு டோட்டலாக ஒரு 20 நிமிஷம் தான் எடுத்துச்சு. அது ஆறுறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு லேட் ஆகும். ஆனால் செய்கிறதுக்கு ரொம்பவே கம்மியான டைம் தான் தேவைப்படும். ஸோ இப்போ ஆறுனதுக்கப்புறம் நம்ம அந்த கோடு போட்டு வச்சுருக்கோங்க. ஸோ அதை அழுத்தி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா அந்த பேனில் ஒட்டவே இல்லை. அதே மாதிரி நம்ம கட் பண்ண அதே ஷேப்பில் வந்துருக்கு. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஸ்டே டியூன்ட்.